ஸோ வணக்கம், வெல்கம் டு சம்லா வைப்ஸ். வாத்தியார பார்க்கணும். எந்த வாத்தியார? டேய், ஊருக்குள்ள எத்தனை வாத்தியார் இருக்காங்க? கல்யாணம் பண்ண போற நேற்றே வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், வைப் வித் சாம்னு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கண்டிப்பா இன்னைக்கு நான் ஒரு கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன். அதாவது மூவி ரிவ்யூஸ் வந்து மூவி எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ஏன்டா அந்த மாதிரி பண்ண? என்ன பண்ண பாருங்க, எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் படி மூவி எப்படி இருந்துச்சு அதுதான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஃபீட்பேக் என்னோட பர்சனலி அந்த மூவி எப்படி இருந்துச்சு நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கென் கருணாஸ் இதில் நடிச்சிருக்காங்க. கென் கருணாஸ், மீனாட்சி, அதுக்கப்புறம் சோனல்னு ஒரு கேரக்டர் வரும். அது என்ன கேரக்டர்னு எனக்கு தெரில. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்துட்டு கென் கருணாஸ் அண்ட் மீனாட்சி. ஆக்டிங் பர்சனலே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூத் மூவியில் அது வந்துட்டு ஒரு ஜென்சி மூவி மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க. ஜென்சி மூவி தான். ஜென்சிக்கு பை த வே பர்சனலி ஃபேவரட் மூவி, செம்ம மூவி, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு ரீசெண்டாக ஓடிடியில் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் இந்த மூவி குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் வர ஃபில்ட்ரு அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது சொல்லணுமா தெரியல, பட் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக வந்துட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம யூத் மூவியில் அடுத்து என்ன பார்க்க போகிறேன்னா, எனக்கு இந்த பேக் பெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்துட்டு கென் கருணாஸ் வந்துட்டு பேக் பெஞ்சராக இருப்பாங்க. நம்ம காலேஜ்க்கே பூமி தாண்டா டான். ஏன் சீனியர்? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் சேர்ந்துட்டு ஒரு சேட்டுக்கார பசங்க அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வைப்பில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. அதில் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பேக்கரி வச்சுருப்பார்ல, அதில் வந்துட்டு அவங்க ஹீரோயினுக்கு அந்த பஃப்பு அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க அது குழந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக சாப்பிட்றதா இருக்கும். நீ என்ன லவ் பண்ணுறியாடா, எனக்கு பப்ஸு தான்டா முக்கியம் அப்படின்னு நினச்சி அவங்க சாப்பிட்றது எனக்கு பர்சனலாக அந்த அப்படி தோணுச்சு. அந்த பாட்டில் செம்மையாக இருக்கும். ஒரு குழந்தைத்தனமான கேரக்டர் மீனாட்சி கேரக்டரு. அதில் வந்துட்டு அவங்க பேர் எனக்கு சரியாக ரெஜிஸ்டர் ஆகலை, தெரியல அவங்க பேர் எனக்கு இப்போ வர மாட்டேங்குது. ஆனால் செம்மையாக இருந்துச்சு அவங்க கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கென் கருணாஸ் வந்துட்டு ஒரு சீன், அந்த ஹீரோயின் கிட்ட அடி வாங்குற சீன் கணக்கு சப்புன்னு வாங்குவாங்க பாருங்களேன், அந்த சீன் இருக்குல்ல, அது என்னோட பர்சனலி ஃபேவரட்டே ஆயிடுச்சு காய்ஸ். ஏன்னா வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அது கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சு கடைசியாக அது வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த சீனில் காட்டியிருப்பாங்க. நான் பர்சனலி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா எப்படா இந்த சீனை வெளியிடுவாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த லாஸ்ட்டு டிஸ்ட் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, சரி அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. நான் அந்த சீன் அப்போ ஒரு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், இல்லை காட்டாமே முடிச்சிருவாங்களோ அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. இதில் காமெடியாகவும் இருக்கும் அந்த சீனு. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க அப்பா ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாங்க, அதனால சம்திங் அவங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனையும் என்னவோ அதான் நினைக்கிறேன். அதில் அவங்க அடி வாங்கிடுவாங்க அவங்க அப்பா. செம்மையாக இருக்கும் அந்த சீன், செம்மையாக இருக்கும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் அது பர்சனல் ஃபேவரட் சீன் ஆச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹீரோயின்ஸ் நான் ஃபஸ்ட்டு போஸ்டர் பார்த்தீங்கன்னு தெரியுமா, ஒலிவர் ஒவ்வொரு பொண்ணாக ஏமாற்றி அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணி இவளை விட இந்த பொண்ணு நல்லா இருக்காளோ அதனால் லவ் பண்ணிடுவார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது அப்படி இல்லை, 3 பொண்ணுங்களுமே ரிஜெக்ட் பண்ணி தான். அதுவும் லாஸ்ட் வந்துட்டு அந்த 3rd ஹீரோயினும் கனகா தானே அந்த பேரும், கனகா வந்துட்டு சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மீனாட்சிக்கும் கென் கருணாஸுக்கும் வந்துட்டு ஏன் அந்த படத்தில் வந்துட்டு பிரேக்கப் ஆச்சுன்னா, அவங்க மீனாட்சி வந்துட்டு அந்த ஒரு பசங்க ரேகிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கே பிடிக்காம அந்த பசங்க மட்டும் கென் கருணாஸ் மாதிரி நினச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல்லேயே ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண, அப்போ தான் உனக்கு இவன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ரேகிங் பண்ணுற ஆளோட ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதனாலேயே அவங்க லவ் வந்துட்டு சேராமல் போச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு மீனாட்சி கிட்ட வந்துட்டு சொல்கிறா, இது வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கென் கருணாஸோட மாசினே இருந்துச்சு. மீனாட்சி வந்துட்டு கென் கருணாஸ்க்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு பர்சனலி ஃபேவரெட்டு. அந்த பஃப் எனக்கு வந்துட்டு பர்சனலி ஃபேவரெட்டு, செம்மையாக இருக்கும். சாப்பிட்டேன்னு சொல்கிறேன், சாப்பிட்ருக்கேன், பப்ஸு சாப்பிட்ருக்கேன். ஆனால் அந்த ஆட்சி பப்ஸ் எனக்கு சாப்பிட்டதில் ட்ரை பண்ணும். எங்கேயாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், அது செம்மையாக இருக்கும். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரேட்டிங்ஸ் வந்துட்டு ரேட்டிங் போயிடலாம். எவ்வளோ தரலான்னு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வந்துட்டு ஒரு 10க்கு வந்துட்டு நான் 8 கொடுப்பேன். பர்சனலி ஃபேவரட் மூவிங்கிறதுனால இல்லை, ஏன் 2 பாயிண்ட் கம்மி நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஹீரோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அடாவடித்தனமாக அந்த மாதிரி இருப்பாங்க, பேக் பெஞ்சர்ஸு சீன் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு டைலாக் கூட வரும்ல, என்னோட நீ பேனர்லாம் வந்திருக்க விட்டுக்கிட்ட அடிச்சிட்டியாடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. காலேஜ்லயே ஒஸ்ட் ஸ்டூடண்ட்னா அது உங்க பையன் தான். ரியாக்ஷன் பார்க்கணும், செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கென் கருணாஸ் சொல்லுவார், பிட்டெல்லாம் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது காட்டுவாங்க பாருங்க, அதுதான் பர்ஃபெக்டாக பக்கா சீன், செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனகா வந்துட்டு கென் கருணாஸ் ஹீரோ பிரவீன் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்திருப்பார் இல்லையா. அதுக்கப்புறம் கனகா சொல்லியிருப்பாங்க, நீ வந்துட்டு படித்து நீ ரேங்க்கில் வா, ஃபஸ்ட்டு ரேங்க்கில் வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. கனகா வந்துட்டு கண்ணி ஐயா ஐயா அவங்க பிரின்சிபல் கிட்ட மாட்டி அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்தப்போ சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்தோடனே ஹீரோ வந்துட்டு கென் கருணாஸ் வந்துட்டு பிரவீன் வந்துட்டு கனகாவை பார்க்கலான்னு போவாங்க. கனகாவை பார்க்கலான்னு போகும்போது அப்போ கனகா இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்கன்னு தெரியல, சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரவீன் வந்துட்டு சாரி, இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் கரெக்டு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கனகா கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி பார்ப்பாங்க, சோனால பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மீனாட்சி வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கென் கருணாஸ் வந்துட்டு பார்த்துட்டு பேசுவாரா, அது எனக்கு அந்த சீன் ரெஜிஸ்டரில் போயிடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து பிரின்சிபல் மேம் கிட்ட வந்துட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் பையனாக படிப்பானா, படித்து முன்னேறுவானா, எப்போ பாரு திட்டிக்கிட்டே தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சிடும். படம் பை த வேஸ் வந்துட்டு ஜென்சி கிட்ஸுக்கு வந்து செம்ம படம், எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ யூத் பார்க்கலன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு கமெண்ட்லையும் சொல்லுங்கள். செம்மையாக இருந்துச்சு படம். பாய், இட்ஸ் சாம்ஸ்வர். கனகா வந்துட்டு ஃபஸ்ட்டு லவ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவரோட மைண்ட் செட்டில் நினச்சிப்பாரு. அவர் வந்துட்டு கனகாவை லவ் பண்ணுறாரு, ஒரு லவ்வராக அவர் மைண்ட் செட்டில் நினச்சி வீட்டுக்கு கூட்டு போய் சம்திங் இந்த ஜூஸ் இதெல்லாம் அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி நினச்சிப்பாரு. கனகா ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் பழகியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கனகாவுக்கும் இவருக்கும் வந்துட்டு செட் ஆகும்னு கென் கருணாஸ் வந்துட்டு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. அதாவது பிரவீன் நினச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் இல்லை, பிரின்சிபல் கிட்ட மாட்டி சம்திங் பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு தெரியும். கென் கருணாஸ்க்கு அப்போ தெரிஞ்சது. அவங்க இதுக்கு முன்னாடி ப்ரப்போசல்லாம் பண்ணல, அக்செப்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சதும் வந்துட்டு பிரின்சிபல் கிட்ட கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடும், அவங்க அம்மாவுக்கு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் மயக்கம் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்ப்பாங்க.